ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 பார்த்துடலாமா? இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வீடியோவும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நான் பார்ட் 2ல் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பேலன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, நேற்று ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா? அதே ஃபிஷ்ஷை நான் தான் க்ளீன் பண்ணேன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கல. அப்போ பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு குழம்பும் நானே வச்சாச்சு. இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் என் ஹஸ்பண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் பொரிச்சாச்சு. பொரித்து எல்லோரும் அம்மா, ஹஸ்பண்டு, நானே எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பேட் நியூஸ் கேள்விப்பட்டோம். அதாவது முருகாளி பக்கத்து எஸ்டேட், எங்களுக்கு பக்கத்து ஸ்டாப்பில் உள்ள பரம்பிக்குளம் டேமு, கேரளாவோட டேமோட பேக் சைடு தான் அந்த எஸ்டேட் இருக்குது. நாங்கள் இருக்கிறோம், சரிங்களா? அங்கே முருகாளியில் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒருத்தர் அந்த தண்ணியில் விழுந்து இறந்துட்டதாகவும், அவங்க ஊட்டியாமா இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர் தெரியாமல் பேதில் விழுந்து இறந்ததாகவும், இன்னும் ஃபயர் இன்ஜின்லாம் தேடிட்டுருக்காங்க. இன்னும் ஆளே கிடைக்கல. வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. எல்லாத்துட்டையும் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் இறங்குங்க, விளையாடுங்க. இதை பற்றி பேச சொல்லி ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன், ஓகேங்களா? வரவங்க அக்கம் பக்கம் இதெல்லாம் சேஃபாக என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் போங்க. அந்த பையன் சின்ன பையனாமா, மேரேஜ் கூட ஆகலைங்கிறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிளைமேட் ரொம்ப இருட்டாக அப்படியே மழை இருட்டு கட்டிட்டு வந்தது. ஆனால் மழை வரல, எப்பயும் போல் தூறல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வண்டியில் வெங்காயமும் உருளைக்கிழங்கு விற்றுட்டு வந்தாங்க. அதை போய் வண்டியை ஸ்டாப் பண்ணி கிலோ 100 ரூபா, 2 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, பெரியம்மா அவங்க வீட்டிலேருந்து எனக்கு தாட்டு புட்டு, இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃப்ரூட் தான் தாட்டு புட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் பேர் இங்கே உள்ளவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதோட நேம் பேஷன் ஃப்ரூட்ஸு. அந்த ஃப்ரூட் இது காட்டில் விளையிறது. அதனால் குட்டி குட்டியாக இருக்கும். அதுவே தோட்டத்தில் விளையிறது ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இங்கே வச்சோம்னா கீழேலாம் கிடைக்கும். நான் கோயம்புத்தூரில் ஒரு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருந்தது. இது அவ்வளோதான், சின்னதாக இருக்கும். இது புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும். நல்லாயிருக்கும். எங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் இது. அப்புறம் அம்மா எங்களுக்கு டீ வச்சு கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரரு சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவார். ஆனால் டீ குடிச்சிட்டே இருப்பார். அவருக்காண்டி பால் டீ. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே டீ காஃபின்னு சொல்ல மாட்டோம். பிளாக் டீயை வரக்காப்பி, பால் டீயை பால் காப்பி. அது டீ தான், ஆனால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அதை வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் எப்பயும் போல் வெளியே நின்று, மழையும் இல்லையா, மழை வர மாதிரியே கிளைமேட் இருந்தாலும் வெளியே நின்று சாப்பிட்டாச்சு. டீயை குடிச்சிட்டு அம்மா வாங்கிட்டு வந்த மட்டனை என் ஹஸ்பண்டுக்கு மட்டன் சுக்கா கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதவே வச்சாச்சு. மட்டன் சுக்கா வச்சு சாப்பாடு வச்சு அதவே கொடுத்தாச்சு. இன்றைக்கான டின்னரும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் தான் என் ஹஸ்பண்ட் கிளம்பி போவார். ஏன்னா அவருக்கு நைட் ஷிஃப்ட்டு 3 மணிக்கு மேலே தான் ஒர்க் போவார். அதனால் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவார். நாளைக்கான வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.